ஹலோ கைஸ், காலைல இன்றைக்கி சண்டே ஃபண்டே என்ஜாய் பண்ணலாம். காலைல வந்து நல்ல ஒரு டிஃபனை போட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தான் வந்து பார்த்து ஹாட் பாக்ஸையே முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கேன். தொடர்ந்து என்ன தான் இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலான்ட்டுன்னு வா. ஓ மை காட், லாக் ஆகிடுச்சு. எடுத்தாச்சு. பார்த்தா ஒரு பக்கம் இட்லி, ஸோ சேட். அதே வந்து அதுக்கான சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சட்னி. என்னடா இது இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக எதாவது பண்ணலான்னு பார்த்தா இப்படி பண்ணிடுறீங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே சரி இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு பார்த்தேன். ஸோ வெங்காயத்தை கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சம் இட்லி பொடி, அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் இட்லியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தென் அஞ்சரை பொடி எடுத்து ஒரு சுற்றிக்கலான்ட்டுன்னு அதில் இருக்க பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டேன். தென் அடுப்பில் வானலையும் வச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன ஆரம்பிக்கலாங்களா? இடம் கொஞ்சம் கச்சா முச்சான்னு இருக்குன்னு வந்து யாரும் தப்பாக நினைக்க வேணாம். ஸோ உங்களுக்கே தெரியும் பசங்க யூஸ் பண்ணுற கிச்சன் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தலை ஓகே ஒரு இதுக்கு மேலே ஊற்றோம்னா நமக்கு அப்புறம் தலைன்னு ஆகிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குபீர்னு ஓமகுண்டத்தில் புகை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீடியன்ஸை போட வேண்டியது தான். ஸோ ஸ்டார்டிங் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சம் போட்டு அப்படியே பறன்னு பொரியணும். பத்தலை போட்டாச்சு. ஸோ பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கிங்கில் வந்து நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே ஹைஜீனிக்காக பார்த்துக்கணும் உடம்ப. ஸோ அதனால தான் வந்தாலும் அதை பற்றி பேசக்கூடாது நம்ம. ஓகே ஃபைன், அது வந்து உங்கள் விருப்பம், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி. உண்மைக்காக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு இறங்கிட வேண்டியதான். கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை தூக்கி உள்ளே போடுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயமாக இருக்க போகுது. ஓகே, வெங்காயம் கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும். நல்லா கட்ட வதங்கி ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். அதுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்க போல இருக்குது. போட்டோன்னே வெங்காயம் இழுத்துடுச்சு. ஸோ கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக பத்தாது வந்துட்டு. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கலர்ஃபுல்லாக வருது. இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க. ஸோ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சக்தி இட்லி பொடி கொஞ்சம் லைட்டாக அப்படி பரப்பரன்ட்டு விட்டோன்னா கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ ஓரளவு போகிறோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மேலே போட்டு கவர் பண்ணிக்கலாம் ஏரியாவை. ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இது ஒன்றும் பெருசாக இல்லை. இவ்வளோ எண்ணெய் போட்டால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க, பட் ஆனால் அந்தளவுக்குலாம் ஒன்றும் ஆகாது. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச இட்லி எல்லாத்தையுமே இதில் போட்டு ஓகே இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான். ஸோ போட்டோன்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ எப்படி கலக்கி விட்ட பேருக்கு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், மேலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த இட்லி பவுடரை அப்ளை பண்ணிக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் என்ன முதல்ல இருந்து தான் கலக்கல தான். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு பெருசாக ஆட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இட்லியிலையுமே சால்ட் இருக்கும், ப்ளஸ் அந்த இட்லி பவுடர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சால்ட் இருக்கும். ஸோ அதனால் ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக அப்படியே சால்ட்டு அப்படியே மேலே பரன்னு மறுபடியுமே மழை சாரல் மாதிரி பரப்பி விட்டோம். நீங்கள் போட்டு ஒரு பரட்டி எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். ஒரு பெஸ்ட்டான, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து யோசிக்கலாம், ஏன்டா இதை வந்து நான் டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி போட்டு தொட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்ருவேனே, நீ ஏன்டா இவ்வளோ இது பண்ணுறேன்னு. பட் அப்படி சாப்பிட்றதோட எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த ஒரு இது. ஸோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஓகே, இன்னொரு நல்ல ஒரு டிஷ், அதாவது பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிஷ்
ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சமைக்க தெரிஞ்சவன் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவான், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமைக்க தெரியாதவன். ஸோ அதனால் கொஞ்சம் அன்ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து சீக்கிரம் கற்றுப்போன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டாட்டா, பை பாய் பாய். இப்போ நான் போய் இதை போய் ஒரு பிடிக்க போகிறேன். தேங்க்யூ.